கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல இருக்கிற 2வது வள்ளியில இருக்கிற 12வது மந்திரமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம். அத்யாத்மயோகாதிகமேன தேவம் மத்வா தீரஹ ஹர்ஷசோகௌ ஜஹாதி. துர்தர்ஷம் காணறதுக்கு சிரமமாயிருக்கிற, கூடம் ரொம்ப ரகசியமாயிருக்கிற, மாயையால மறைக்கப்பட்டிருக்கிற, அனுப்பிரவிஷ்டம் எல்லாத்திலையும் பிரவேசனம் செஞ்சிருக்கிற, குஹாஹிதம் புத்தியில ஸ்திதி செய்யற, கஹ்வரேஷ்டம் ராகத்வேஷாதி குணங்களால ராகத்வேஷங்களாயிருக்கிற அழுக்குகளால மூடப்பட்டு ஹிருதய குகையில வெளியில பிரகடனமாயிட்டு காணாம இருக்கிற புராணம் புராதனனான தம் தேவம் அந்த தேவனை அத்தியாத்ம யோகாதிகமேனா அத்தியாத்ம யோகத்தோடு அனுஷ்டானத்தால மத்வா நன்னா பிராபிச்சுட்டு தீரஹா தீரன் புத்தி இருக்கிறவன் ஹர்ஷசோகௌ சுகதுக்கங்களை ஜஹாதி உபேட்சிக்கிறான். லௌகீக விஷயங்களிலேந்து நகர்ந்து மனச ஆத்மாவில ஏகாகிரமாயிட்டு நிறுத்துறதாக்கும் அத்தியாத்ம யோகம். அந்த அத்தியாத்ம யோகத்தோட அனுஷ்டானத்தால ஞானியாயிருக்கிற புத்தி இருக்கிற ஒருவனுக்கு ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய போதம் உண்டாகிறது. அப்படி உண்டானா இந்த பிரகிருதி விஷயங்களை ஒன்னும் இந்த ஆத்மாவை டச் பண்ணாது. மான அவமானங்களோ சுகதுக்கங்களோ வலியோ சங்கடங்களோ ஒன்னும் இந்த ஜீவாத்மாவை அட்டாச் பண்ணாது. பிரகிருதி விகார விஷயங்களிலிருந்து ஜெயிச்சு ஆத்ம சாட்சா்காரத்துக்கான அந்த ஒரு சிரமத்தை எடுத்து காட்டுறதாக்கும் இங்க சொன்ன துர்தர்ஷம். அப்படி ஒரு நிலைமைய பிராபிக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். தேவம் தேவன இந்த பிரபஞ்சத்தை ஆக்டிவேட் செஞ்சு பிரகாசிப்பிக்கிற தேவன விராடாயிட்டு இந்த பிரபஞ்சத்தில இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் ஆக்டிவேட் பண்ற தேவன ஸ்வராடாயிட்டு ஸ்வயம் பிரகாசிக்கிற தேவன எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கிற தேவன பூமிக்கும் அந்தரிக்ஷத்துக்கும் அப்பாற்பட்ட தேவலோகத்தில் வசிக்கிற தேவனை தெரிஞ்சுக்கணும். துர்தர்ஷம் பார்க்கறதுக்கு சிரமமான தேவனை கூடம் ரகசிய பாவத்துல மறைஞ்சிருக்கிற தேவனை
அனுப்பிரவிஷ்டம் சர்வ உயிரினங்களிலேயும் சாட்சி ரூபத்தில அந்தர்யாமியாயிருக்கிற தேவனே. குஹாஹிதம் ஹிருதய குகைக்குள்ள இருக்கிற தேவனே. கஹ்வரேஷ்டம் அதிகடினமான ஸ்தானத்துல இருக்கிற தேவனே. புராணம் ஒருபோதும் பழகாத்த தேவனே. புரா அப்படின்னா பண்டு காலத்துல, புரா அபிநவம் பண்டு காலத்திலையும் புதியது, இப்பவும் புதியது, ஃபியூச்சர்லயும் புதியது. காலத்தால அட்டாக் செய்யப்படாத, ஒருபோதும் பழசாகாத்த அந்த தேவனை தெரிஞ்சுக்கணும். மத்வா அப்படி தெரிஞ்சிருந்தாரா தீரஹா புத்தி இருக்கிறவன் தடங்கல்களை எல்லாம் தாண்டி பரபிரமத்தை தெரிஞ்சுப்பேன். ஜீவாத்மா பரமாத்மாவை தெரிஞ்சிருந்தானா உண்டாகிறதாக்கும் முக்தி. அந்த பரபிரமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிய ஆக்கும் இங்க சொல்லப்படுறது. தேவனை தெரிஞ்சுண்டா முக்தி ஆக்கும் பலன். அத்தியாத்ம யோகாதிகமேன தேவம், தேவனை அத்தியாத்ம யோகாதிகமத்தால தெரிஞ்சுக்கலாம். ஆத்மாவை சம்பந்திக்கிறது அத்தியாத்மம், ஆத்மாவுமாയിട്ടുള്ള யோகம். அப்படின்னா அந்த கூடிச்சேரல் அது வழியாக்கும் தேவனை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கும். சிரவண மனன நிதித்தியாசனம் வழியாக்கும் சத்திய சாட்சா்காரம் உண்டாகிறது. குரு சொல்லறத காது கொடுத்து கேட்கணும். அப்படி கேட்ட விஷயங்களை நன்னா விசாரம் செய்யறத சந்தேகங்கள் எல்லாம் கம்மி கம்மியாயி வந்து அந்த கரணம் கிளியர் ஆகும். குருவோடு உபதேசப்படியான தத்துவத்துல உറച്ചു நிக்கிறதாக்கும் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் சாஸ்திர குருவாக்கியம் தன்னோடதே ஆன அபிப்பிராயத்தை இல்லாம பண்ணிடும். குருவோடு உபதேசப்படி உள்ள தத்துவத்தில உറച്ചു நிக்கிறதாக்கும் நிதித்தியாசனம். பரபிரம லயனம் மட்டும்தான் அதுக்கப்புறமா சாத்தியமாகும். சாஸ்திர குரு வாக்கியம் தன்னோடதான அபிப்பிராயம் எல்லாம் இல்லாம ஆயிடும் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவில லயிச்சானாக்கா. அப்படி தேவனை பிராபிச்சானா ஹர்ஷசோகௌ ஜஹாதி, சுகதுக்கங்களை உபேட்சிக்கிறதுக்கு ஜீவாத்மாவுக்கு சாதிக்கிறது. இത്രയും ആക്കും ഭഗവത് തത്വത്തോട് സാരം. இப்படி சிரேஷ்டமான எசன்ஸ் ஆயிட்டு அந்த தத்துவத்தை உபதேசிக்கிறார் யமதேவன் நஜிகேதஸுக்கு. அதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ശുദ്ധ ബുദ്ധിയോട് കൂടിയ സാധകൻ ചിത്തശുദ്ധി വന്നിട്ട് തന്നോട് മനസ്സേയും ബുദ്ധിയേയും
ക്ലിയർ ആക്കി വെച്ചിട്ടുണ്ട്. പരമാത്മാവിലെ മനസ്സ് ലയിപ്പിക്കർത്ത பிரகிருதி சம்பந்தமாய் இருக்கிற எல்லா விகாரங்களும் இல்லாம போயிடும். சோகமோகங்கள் இல்லாம போயிடும். அந்த கரணத்திலேந்து ஹர்ஷ சோகாதி விகாரங்கள் எல்லாம் பரிபூர்ணமாயிட்டு இல்லாம போயிட்டு ஆனந்தம் மட்டும்தான் அங்க உண்டாகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதையில 2வது അധ്യായത്തിലെ 56வது ശ്ലോകത്തിലെയും ஸ்திதப்பிரஜ்ஞனை சொல்லப்பட்டிருக்கு. துக்கேஷு அனுதிக்னமனாஹ சுகேஷு விகத ஸ்பிருஹ வீதராக பயக்ரோதஹ ஸ்தித தீஹி முனிஹி உச்யதே. துக்கங்கள் உண்டாகிற அவஸ்தையில துக்கேஷு துக்கங்கள் வர சமயத்துல அனுத்விக்னமனாக துக்கிக்காம இருக்கிறது. சுகேஷு சந்தோஷமான அவஸ்தையில விகத ஸ்பிருஹா அந்த சந்தோஷத்துக்கிட்டையும் தாற்பயம் இல்லாம இருக்கிறது. வீத ராகபய குரோதஹா வீதம் சொன்னா இல்லாம இருக்கிறது. ராகம் பயம் குரோதம் இதொன்னும் இல்லாம இருக்கிறது. இப்படி இருக்கிற முனிகி முனி மனனம் செய்யறவன் முனி. லட்சியஸ்தானமா இருக்கிற பரபிரம்ம பதவியை நோக்கி செல்லறதுக்கு மனச ரெடி பண்ணற முனி. ஸ்திததீஹி ஸ்திதப்பிரஜ்ஞன் அப்படின்னு உச்சியதே. இப்படி இருக்கிற முனி தெரியப்படுறார். இப்படி இருக்கிற முனிய அக்கும் ஸ்திதப்பிரஜ்ஞன் அப்படின்னு சொல்லப்படுறது. எந்த ஒரு விஷயத்திலையும் நாட்டம் இல்லாதக்கு நான் அது தரேன் இது தரேன் அப்படின்னு என்னெல்லாமோ ஆசைகள் எல்லாம் உனக்கு காட்டினேன் நச்சிகேதஸே. அதுல ஒன்னும் தாற்பயம் காட்டாதக்கு இகலோக சௌக்கியத்திலையும் பரலோக சௌக்கியத்திலையும் ஒன்னும் தாற்பயம் காட்டாதக்கு சொர்க்கங்கள் அப்படிங்கிறது நிறைய சொர்க்கங்கள் உண்டு. தேவலோகம், அதே மாதிரி இந்திரனோடு லோகம், அக்னியோடு லோகம், வருணனோடு லோகம் இப்படின்னு எல்லாம் உண்டு. அப்ப இதுல ஒன்னும் தாற்பயம் இல்லாதக்கு இதெல்லாம் பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற சுக சௌகரியங்களாக்கும். இதொன்னும் தாற்பயம் இல்லாதக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பரபிரம்ம ஸ்தானத்தை நோக்கி நீ பிரயாணம் பண்றதுக்கு மனசை திருடப்படுத்தின்னு இருக்காய். அப்படி இருக்கிற ஸ்தித பிரஜ்ஞனா இருக்கிற ஒன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கும் நச்சிகேதஸுகிட்ட யமதேவன் சொல்லின்னு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 2வது வள்ளியாக்கும் பார்க்கிறோம். 2வது வள்ளியில 13வது மந்திரம். ஏதது ஸ்ருத்வா சம்பரிக்ருஹ்ய மர்த்யஹ பிரவ்ருஹ்ய தர்ம்யம் அணும் ஏதம் ஆப்ய சஹ மோததே மோதனீயம் ஹி லப்த்வா
விவ்ருதம் சத்மா நஜிகேதசம் மன்யே. மர்த்தியஹா, பிரகிருதியில இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் மரணம் அப்படிங்கிறது உண்டு. அப்போ மரணம் இருக்கிற மனுஷன், மரணசீலனான மனுஷன், புனரபிஜனனம் புனரபிமரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்கிற மனுஷன், அதாக்கும் இங்க மர்த்தியகா. ஏதது ஆத்ம தத்துவத்தை ஸ்ருத்வா காது வழியா குருகிட்டேந்து கேட்டுட்டு, சம்பரிகிருஹ்யா நன்னா அதை ஸ்வீகரிச்சுண்டு, தர்மியம் அணும் ஏதம் அதிசூக்ஷ்மவும் தர்மானுசிருதவுமான ஆத்மதத்துவத்தை பிரவருஹ்யா ஆத்மா அல்லாத விஷயங்களிலேந்து செப்பரேட்டு செஞ்சுட்டு, அப்படி அந்த ஆத்ம தத்துவத்தை ஆப்யா பிராபிச்சுட்டு, சஹா அப்படி இருக்கிற ஜீவாத்மா மோதனீயம் அந்த மனுஷன் சந்தோஷிக்க வேண்டின விஷயங்களை லப்துவா கிடைச்சிட்டு மோததே சந்தோஷிக்கிறான். நஜிகேதசம் நஜிகேதச சம்பந்திச்சு சத்மா ஆத்ம தத்துவமா இருக்கிற அந்த சத்கிருஹம் விவ்ருதம் நன்னா கதவெல்லாம் திறந்து கிடக்கிறதாயிட்டு, நன்னா உள்ள நுழையறதுக்கு எபிலிட்டி இருக்கக்கூடின ஒரு விஷயமாயிட்டு, மன்யே நான் நினைக்கிறேன் அப்படின்னு இங்க யமதர்ம மகாராஜா நஜிகேதஸுகிட்ட சொல்றதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். மனுஷா ஆத்மதத்துவத்தை ஆச்சாரியன்கிட்டேந்து நன்னா காது வழியா கேட்டு புரிஞ்சுண்டு, ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிற உத்தம தர்ம ரூபமா இருக்கிற ஆத்ம தத்துவத்தை சரீரம் சரீரத்தை சம்பந்திச்ச விஷயங்கள் இதுலேருந்தெல்லாம் செப்பரேட் ஆயிட்டு தெரிஞ்சுண்டு, அந்த பரம்பொருளை தெரிஞ்ச அந்த குஷி அந்த மனுஷனுக்கு உண்டாகி வர்றது. அப்படி இருக்கிற சிரேஷ்டமான அந்த ஆத்ம தத்துவம் நஜிகேதஸுக்கு ஈஸியாயிட்டு கிடைக்கிறது அப்படின்னு நான் இதா நினைக்கிறேன். ஆத்ம தத்துவத்தை ஆச்சாரியன்கிட்டேந்து கேட்டு சரீரம் சரீரம் சம்பந்தமான விஷயங்களிலேந்து அந்த ஆத்மாவை செப்பரேட் ஆயிட்டு தெரிஞ்சுண்டு மனனம் செஞ்சு அந்த ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கிறதையாக்கும் ஆனந்த பாவம் அப்படிங்கிறது உண்டாகிறது. அந்த ஒரு அவஸ்தையிலேயாக்கும் நஜிகேதஸே நீ இப்ப இருக்காய் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு யமதேவன் நஜிகேதஸுகிட்ட சொல்றதையாக்கும் பார்க்கிறோம். பகவத்கீதையில 5வது அத்தியாயத்துல 21வது ஸ்லோகத்துல பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றதும் இந்த ஆத்ம ஆனந்தத்தை சம்பந்திச்ச விஷயமாக்கும். பாஹ்ய ஸ்பர்ஷேஷு அசக்தாத்மா விந்ததி ஆத்மனி எது சுகம் சஹ பிரம்மயோகயுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஸ்னுதே. பாஹ்ய விஷயங்களில ஆசக்தி இல்லாதவன், சரீரம் சரீரம் சம்பந்தமான விஷயங்களில அட்டாச்மெண்ட் இல்லாதவன், அந்தராத்மாவில லயிச்சு எவ்வளோ பெரிய சுகம் அனுபவிக்கிறானோ அதை விட ஜாஸ்தியான சுகம் பரம்பொருளை நினைச்சு தியானிக்கிற சமயத்துல அவனுக்கு கிடைக்கிறது. ஒருபோதும்
நாசமில்லாத ஒரு சுகம் அனுபவிக்கிறத பரமானந்த லப்தி கிடைக்கிறது. ஏதது ஸ்ருத்வா, இதுக்கு முன்னாடி மந்திரத்தை நம்ம பார்த்தோமே. பரம்பொருள் அப்படிங்கிற அந்த ஆத்மஸ்வரூபன் நிறைய விசேஷணங்களாக்குமே கொடுத்தது. துர்தர்ஷம், கூடம், அனுப்பிரவிஷ்டம், குஹாஹிதம், புராணம், கஹ்வரேஷ்டம், தேவம், இப்படின்னெல்லாம். அப்படி இருக்கிற ஏதத் ஸ்ருத்வா, அதெல்லாம் அந்த மந்திரத்தெல்லாம் நன்னா கேட்டுட்டு, சம்பரிகிரஹியா, நன்னா கிரகிச்சு, பரம்பொருள் என்னவாக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம், அதை தெரிஞ்சு நன்னா கிரகிச்சுண்டு, ஏதம் இந்த அணு ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கிற விஷயத்தை, பிரவருகியா இந்த ஆத்ம தத்துவத்தை செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு, சம்மோததே நன்னா ஆனந்திக்கிறதுக்கு சாதிக்கிறது. மோதனீயம் ஆனந்திப்பிக்கிற விஷயத்தை, ஹீலப்துவா கடச்சிட்டு உறுதியாயிட்டும், மர்த்தியஹா ஜனிச்சானா மரணம் சுனிശ്ചിതமான எல்லாருக்கும் மரணத்தை ഉപേക്ഷിக்கிறதுக்கு, அதானது ஜனனம் அப்படின்னா மரணம் சுனிശ്ചയം. அப்ப மரணத்தை அவாய்டு பண்றதுக்கு ஆராலையும் சாதிக்காது. அப்படி இருக்கிற அந்த மரணத்தை ஜெயிக்கிறதுக்கான தர்மமாக்கும் பிரம்மஜானம் அப்படிங்கிறது. பிரம்மஜானம் கிடைச்சானா அதுக்கப்புறமா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை, மரண பயமும் இல்லை. அப்படி ஒரு பிரம்மஜானம் கிடைக்கிறதுக்காக்கும் நஜிகேதஸ் ஆசைப்பட்டது. நஜிகேதஸுக்கு சத்மம், சத்மம் அப்படின்னா பிராபிக்க வேண்டின லட்சியஸ்தானம், அந்த பரம்பொருள் நல்ல ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். சத்மம் ஜனனா கோவில் அப்படின்னு சொல்லலாம். இங்க நஜிகேதஸோட லட்சியஸ்தானமா இருக்கிறது அந்த பரம்பொருளோட ஸ்தானமாக்கும். அந்த பரம்பொருளோட ஸ்தானமாயிருக்கிற அந்த இடம் விவருதம் திறந்து வைக்கப்பட்டதாயிட்டு நான் மன்னியே நினைக்கிறேன் அப்படின்னு யமதேவன் இங்க நஜிகேதஸு கிட்ட சொல்றார். உன்னோடு ஜீவாத்மாவோடு வழி அப்படிங்கிறது மறுபடியும் இந்த பிரகிருதிக்கு கிடையாது, பரமமான ஆனந்த பதவியான மோட்சஸ்தானமாக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், தெரிஞ்சுட்டேன். உன்னோடு வழி அப்படிங்கிறது எல்லாரும் போற வழி கிடையாது, உன்னோடு வழி தனி வழியாக்கும் நஜிகேதஸே. இதுக்கு அப்புறமாயிட்டு நீ சொல்லறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அவஸ்தையில யமதேவன் இப்படி சொல்றார். சும்மா அதுவும் இதுவும் சொல்லிட்டு டைமை களைய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நஜிகேதஸும் யமதேவன் கிட்ட கேள்விகளை கேட்கறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதாக்கு அடுத்த ஸ்லோகம். இந்த மந்திரத்துல பரமாத்மாவை பிராபிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் நஜிகேதஸுக்கு இருக்கு அப்படிங்கிறத உறுதியோடு கூடிட்டு சொல்றார் யமதேவன். அத்தியாத்ம விஷயமா இருக்கிற தர்மோபதேசத்தை, ஆத்ம ஞானத்தை முதல்ல
அனுபவ ஞானம் இருக்கிற மகாபுருஷர்கள் கிட்டேந்து ஸ்ரத்தையோடு கூடிட்டு காது கொடுத்து கேட்கணும். அதுக்கப்புறமா அதை மனனம் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை சிந்தனை பண்ணி புத்தியில ஸ்திரப்படுத்தணும். இப்படி சாதனை செஞ்சதுக்கு அப்புறமா மனுஷாளுக்கு ஆத்மஸ்வரூப பிராப்தி உண்டாகிறத, அதானது அந்த ஆத்ம தத்துவத்தை கிரகிக்கிறத, ஆனந்த ஸ்வரூபனான பரபிரம்ம சைதன்யத்தை பிராபிக்கிறதுக்கு சாதிக்கிறது. அதானது ஜீவாத்மா பரமாத்மா லயனம் சம்பவிக்கிறது. அந்த ஆனந்த மகாசமுத்திரத்தை பிராபிச்சுட்டு அதுல முழுகிறான் அந்த ஜீவாத்மா. ஹே நச்சிகேதஸே, உனக்காக அந்த பரம்பொருளோடு கதவுதான் திறந்து போடப்பட்டிருக்கு. அந்த பரம்பொருளோடு ஸ்தானத்துக்கு போற ஒன்ன தடசம் பண்ணி நிப்பாட்டுறதுக்கு ஒருத்தருக்கும் சாத்தியமில்லை. நச்சிகேதஸே, பிரம்ம பிராப்திக்கான நல்ல ஒரு எபிலிட்டி உனக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரம்ம பிராப்திக்கான உத்தம அவகாசியாயிட்டு நீ இருக்காய் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதனால ஆத்ம தத்துவம் உனக்கு உபதேசிச்சு தரதுல இனி எந்த தடங்கலும் இல்லை அப்படின்னு யமதேவன் நச்சிகேதஸுகிட்ட சொல்றார். இதுக்காக நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தார். சிஷ்யன் ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான தகுதி இருக்கிறவர் தானா அப்படிங்கிறத பலவித ஆசைகளை காட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ யமதேவன் நச்சிகேதஸுகிட்ட சொல்றார், உனக்கு அதுக்கான தகுதி இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு. யமராஜாவோடு அந்த வார்த்தைகள் அது வழி ஆத்ம தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டோன நச்சிகேதஸோட மனசுல பரமாத்ம தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கான தாற்பயம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு வந்தது. அந்த புருஷோத்தமனோடு மகிமாய் யமதேவன் வர்ணிச்சு கேட்டதோடு கூடிட்டு அந்த பரம்பொருளோட தத்துவத்தை தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு திருட நிச்சயமே வந்துடுத்து நச்சிகேதஸுக்கு. அதோடு கூடிட்டு நச்சிகேதஸுதா யமதேவன் கிட்ட கொஞ்சம் தயக்கத்தோடு கூடிட்டு பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார்.